வெல்கம் டு சேஷாத் வேவ். தமிழ் சினிமாவுக்கு போதாத காலம் அப்படின்னு தாங்க சொல்லணும். தொடர்ந்து கோலிவுட்டில் பிரபலமான ஜோடிகள் விவாகரத்தை அறிவிச்சிட்டு பிரிஞ்சுக்கிட்டு வராங்க. சமந்தா, நாக சைதன்யா, தனுஷ், ஐஸ்வர்யா, அண்மையில் ஜிவி பிரகாஷ், சைந்தவி விவாகரத்தை அறிவித்த நிலையில் தற்போது விவாகரத்து சர்ச்சையில் ஜெயம் ரவி பேர் அடிபட்டுட்டு வருது. இது குறித்து பாடகி சுசித்ரா தனது யூடியூப் தளத்தில் பேசியிருக்காங்க. தமிழ் சினிமா உலகில் பல ஆண்டுகளாக பிரபலமான நடிகராக இருப்பவர் ஜெயம் ரவி. இவர் ஆர்த்தி அப்படிங்கிறவங்கள காதலித்து 2009ஆம் ஆண்டு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இவங்களுக்கு 2 மகன்கள் இருக்காங்க. இதுல இவருடைய மூத்த மகன் ஆரவ் ஜெயம் ரவி நடிப்பில் வெளியாகி வெற்றி பெற்ற டிக் 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 படத்துல அவரோட மகனாவே நடிச்சிருப்பாரு. ஜெயம் ரவி ஆர்த்தி தம்பதியின் சினிமாவில் கியூட்டான ஜோடியாவே இருந்தாங்க. தீபாவளி, பொங்கல் என எந்த விழாவா இருந்தாலும் அவங்க குடும்பத்தோட சேர்ந்து எடுத்த போட்டோவை பகிர்வதை வழக்கமா வச்சிருந்தாங்க. அண்மையில் ஒரு பேட்டியில் ஜெயம் ரவி தன்னுடைய மனைவி ஆர்த்தி குறித்து பெருமையாவே பேசியிருந்தாரு. இப்படி இருக்கிற நிலையில ஜெயம் ரவி, ஆர்த்தி இருவரும் பிரிய இருப்பதாக சோசியல் மீடியால தகவல் பரவியது. பலரும் இந்த தகவலை வெறும் வதந்தி அப்படின்னு கூறி வந்த நிலை இதை உறுதிப்படுத்தும் வகையில் ஆர்த்தி பயோவில் இருக்கும் ஜெயம் ரவியின் ஐடியை நீக்கிட்டாங்க. அதே போல் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்திலிருந்து ஜெயம் ரவியுடன் ஜோடியாக இருக்கும் புகைப்படங்கள் அனைத்தையுமே அவங்க நீக்கி அதிர்ச்சி கொடுத்தாங்க. இன்னொரு பக்கம் ஜெயம் ரவி ஆர்த்தியின் பிரிவுக்கு அவரது மாமியாரும் அவரின் வளர்ப்பு மகன் சங்கரும் தான் காரணம் அப்படின்னு சோசியல் மீடியால கூறிக்கிட்டு வராங்கங்க. இது குறித்து பாடகி சுசித்ரா தனது யூடியூப் பக்கத்தில் பேசியிருக்காங்க. இதில் இந்த விவாகரத்தில் என் ஆதரவு ஜெயம் ரவிக்கு தான். ஆர்த்தி கூட எல்லாம் வாழவே முடியாது. அவங்க மிகவும் ஆடம்பரமான பெண். அப்படி இருக்கிற நிலையில ஜெயம் ரவி நைட் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டும். அப்படியே வீட்டுக்கு சென்றாலும் ஆர்த்தி என்ன மனநிலையில இருப்பாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏதோ அவர் அழகா இருந்ததுனால இத்தனை ஆண்டுகள் அவங்களோட முகத்தை பார்த்துக்கிட்டே வாழ்ந்துட்டாரு. ஆனா அழகு எத்தனை நாளைக்கு இருக்கும்? அது மட்டும் இல்லாம ஜெயம் ரவி குடும்பம் மற்றவங்க போல இல்லாம சினிமாவில் ரொம்பவே கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்த குடும்பம். அவங்களோட குடும்பம் எப்போதும் மற்றவர்களை மதிப்பவங்க அப்படின்னு சுசித்ரா அந்த வீடியோவில் பேசியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.